உன் காதல் ஒன்றை ஒன்றும் இல்லை பெண்ணே நீ இல்லை ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். நீங்கள் ப்ரொஃபைலில் பார்த்துப்பீங்க. ப்ரொஃபைலில் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு லவ் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எப்படிங்க வந்து ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து மேக் பண்ணுறதுன்னு இதில் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம வந்து பார்க்க போகிறோம். இப்போ அந்த சேனலுக்கு வந்து ஊசாரம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளில் போட்டு வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தோம்னா சொல்கிற ஒரு டிப் நீங்கள் அப்சர்வ் பண்ணி வீடியோ நீங்கள் வந்து ரொம்ப ஷார்ட் பண்ணி நீங்கள் வந்து மேக் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பண்ண நம்ம லைட் மோஷன் அப்ளிகேஷன் இதுக்கான ஆப் லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். கிட்ட அந்த ஆப்பில் நீங்கள் அந்த ஆப் வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி ஆப்போட இன்டர்ஃபேஸ் பார்த்தா இப்படி தான் இருக்கும். கீழே பார்த்தா கிரீன் கலர் ப்ரெசென்ட் பத்தில் கீழே பார்த்தா ப்ராஜெக்ட் ஒரு ஆப் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி இந்த வீடியோ பார்த்தா ஒரு புக் மார்க் ப்ரெசென்ட் ஒரு ஷேகர் ப்ரெசென்ட் வந்து மேக் பண்ணியிருப்பேன். இதுக்கான லிங்க் பார்த்தா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். இந்த புக் மார்க் ப்ரெசென்ட் மட்டும் பார்த்தா நான் வந்து பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணியிருப்பேன். இதுக்கான பாஸ்வேர்டு இந்த வீடியோவில் வந்து சைடில் வந்து ஷோ ஆகும். வீடியோ வந்து கண்டிப்பாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டு பாஸ்வேர்டு வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு புக் மார்க் ப்ரெசென்ட் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு வந்து இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ண புக் மார்க் ப்ரெசென்ட் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி ஃபஸ்ட்டு பார்த்தா ஒரு ஆடியோ இருக்கும். மேலே பார்த்தா நான் வந்து ஒரு சில ஃபாண்ட்லாம் யூஸ் பண்ணி நான் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணியிருப்பேன். மேலே பார்த்தா லிரிக்கான ஃபாண்ட் மேலே இருக்கும். இதுக்கான ஃபாண்ட் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் தந்துட்டுருப்பேன். நீங்கள் கரெக்டாக டவுன்லோட் பண்ணிட்டு ஃபாண்ட் வந்து ஆட் பண்ணி லிரிக்கான ஃபாண்ட் ஸ்டைல் வந்து சேஞ்ச் பண்ணிங்க. நான் இதுக்கான எஃபெக்ட்லாம் வந்து ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா கரெக்டாக பார்த்தா ஒரு டபுள் புக் மார்க் இருக்கும். கரெக்டாக 10:16 கரெக்டாக அங்கே வந்து நீங்கள் வந்து லாஸ்ட் போய் நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணணும். நான் வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தாக போக சொல்லிட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இமேஜில் வந்து ஆட் பண்ணிட்டேன். நீங்கள் இமேஜ் ஆட் பண்ணோன்னா எப்படி எப்படி ஆட் பண்ணணும்னு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு ஒரு இமேஜை வந்து எப்படி ஆட் பண்ண சொல்லலாம். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஸ்டெப்பில் நீங்கள் வந்து இமேஜ் ஆட் பண்ணிட்டு நம்ம வந்து எஃபர்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். கரெக்டாக ஒரு புக் மார்க்கில் வச்சுட்டு கரெக்டாக நீங்கள் பர்சனல் ஆப் செலக்ட் பண்ணி மீடியா ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிட்டு நீங்கள் ஆட் பண்ண போகிற இமேஜ் வந்து எந்த ஃபோல்டர் இருக்கோ அந்த ஃபோல்டர் செலக்ட் பண்ணி நீங்கள் ப்ளஸ் கிளிக் பண்ணிட்டு ஆட்டோமேட்டிக்காக இமேஜ் வந்து ஆட் இமேஜ் ஆட் நெக்ஸ்ட் கிளிக் பண்ணிட்டு எக்ஸ்ட்ரா இமேஜ் கட் ஆகிடும். இதே ஸ்டெப்பில் நீங்கள் அதே இந்த புக் மார்க்லேருந்து நெக்ஸ்ட் புக் மார்க் போகிறோம். நெக்ஸ்ட் புக் மார்க்கும் நீங்கள் கரெக்டாக இதே மாதிரி கரெக்டாக ஒரு புக் மார்க்கும் கரெக்டாக ஃபுல்லாக செட் பண்ணிட்டு நீங்கள் இமேஜ் இது மேலே தெரியா செலக்ட் பண்ணிட்டு ஃபில் கம்பெனியில் கிளிக் பண்ண ஃபுல்லாக செட் ஆகிடும். ஒன்று ஜூம் பண்ணால் 2 ஃபிங்கர்ஸ் பண்ணி இமேஜ் வந்து ஜூம் பண்ணிக்கலாம். இதே ஸ்டெப்பில் நீங்கள் வந்து நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து இமேஜ் வந்து ஆட் பண்ணிங்க. கரெக்டாக நீங்கள் ஆட் பண்ணுற இமேஜ் கரெக்டாக வந்து ஃபுல்லாக செட் ஆகிதான்னு மட்டும் கரெக்டாக பார்த்து வந்து செட் பண்ணிங்க. அதே சமயத்தில் இங்கே ஃபஸ்ட்டு ஒரு இமேஜுக்கு செகண்ட் இருக்கிற இமேஜ் மட்டும் நீங்கள் வந்து ஃபுல்லாக செட் பண்ணிடுங்க. இது அதுமாதிரி ஆஃபில் செட் பண்ணுங்கள். நம்ம வந்து ஒரு எஃபெக்ட் வந்து யூஸ் பண்ணலாம். அந்த எஃபெக்ட் வந்து அப்போ தான் வந்து ஷோ ஆகும். இந்த இமேஜ் மட்டும் செகண்ட் இமேஜ் மட்டும் நெக்ஸ்ட் வந்து இமேஜில் ஆட் பண்ணி பேக் வந்துங்க. பேக் வந்து நெக்ஸ்ட் வந்து ஷேகர் ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு லேயர் இருக்கும். இப்போ அதுக்கான எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து புக் மார்க் ப்ரெசென்ட் வந்து ஓப்பன் பண்ணிங்க. இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு லேயர் இருக்கும். கரெக்டாக அந்த லேயர் செலக்ட் பண்ணிட்டு இதுக்கான நீங்கள் காப்பி பண்ணி எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து நெக்ஸ்ட் வந்து ஷேகர் ப்ரெசென்ட் ஓப்பன் பண்ணிங்க. இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணி செகண்டாக ஒரு லேயர் இருக்கும். செலக்ட் பண்ணிட்டு அதுக்கான எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து புக் மார்க் ப்ரெசென்ட் வந்து ஓப்பன் பண்ணிங்க. இப்போ வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா 11:26 ஒரு லேயர் இருக்கும். கரெக்டாக அந்த லேயர் செலக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் காப்பி பண்ணி எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து நெக்ஸ்ட் வந்து ஷேர் ப்ரெசென்ட் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி நெக்ஸ்ட் பார்த்து தேர்டாக ஒரு லேயர் இருக்கும். இப்போ லேயர் செலக்ட் பண்ணிட்டு அதுக்கான எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துக்கின்னு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக் மார்க் ப்ரெசென்ட் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா 13:01 ஒரு இமேஜில் இருக்கும். கரெக்டாக அந்த இமேஜில் இருக்க வந்து நீங்கள் காப்பி பண்ணி வந்து பேஸ்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் ஒரு இமேஜ் இருக்கும், ஸ்கிப் பண்ணிங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 16:05 ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜ்க்கு வந்து எஃபெக்ட் ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா 18:07 ஒரு லேயர் இருக்கும். கரெக்டாக அந்த லேயருக்கு வந்து எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து நெக்ஸ்ட் வந்து ஷேகர் ப்ரெசென்ட் வந்து ஓப்பன் பண்ணிங்க. வந்து ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 4th ஒரு லேயர் இருக்கும். கரெக்டாக லேயர் செலக்ட் பண்ணி அதுக்கான எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட்டு காப்பி பண்ணிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்து புக் மார்க் ப்ரெசென்ட் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா 14:03 ஒரு இமேஜ் இருக்கும். கரெக்டாக அந்த இமேஜுக்கு வந்து எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 17:07 ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜுக்கு எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா 21:28 ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜுக்கு வந்து எஃபெக்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பாத்தில் ஒரு இமேஜ் இருக்கும் 23:19 அதுக்கும் இந்த இமேஜ் எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி கரெக்டாக பார்த்தீங்கன்னா 27:01 கரெக்டாக இந்த இமேஜுக்கு வந்து இந்த எஃபெக்ட் வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்து நெக்ஸ்ட் வந்து ஷேகர் ப்ரெசென்ட் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜில் இருக்கும். அதுக்கான எஃபெக்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக் மார்க் ப்ரெசென்ட் வந்து ஓப்பன் பண்ணிங்க.
வந்து ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ண சொல்ல கரெக்டாக பார்த்தீங்கன்னா 19:09 ஒரு இமேஜ் இருக்கும். கரெக்டாக அது பார்த்து நெக்ஸ்ட் ஒரு 2 இமேஜ் இருக்கும். கரெக்டாக அந்த 2 இமேஜுக்கு வந்து இந்த எஃபர்ட் வந்து பேஸ்ட் பண்ணிங்க. கரெக்டாக 20:21. நெக்ஸ்ட் வந்து பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு நெக்ஸ்ட் வந்து ஷேகர் ப்ரெஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்க. வந்து ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணிங்க. லாஸ்ட்டாக ஒரு இமேஜ் இருக்கும். கரெக்டாக இமேஜுக்கான எஃபர்ட் வந்து காப்பி பண்ணி எடுத்துங்க. நெக்ஸ்ட் மேலே ஒரு 3 லேயர் இருக்கும். லேங் ப்ரெஸ் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு லேயர் காப்பியில் போட்டு காப்பி 3 லேயர் கிளிக் பண்ணிட்டு பேக் வந்துங்க. பேக் வந்துட்டு புக் மார்க் ப்ரெஸ் வந்து ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ண சொல்ல லாஸ்ட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி கரெக்டாக 26:00 வந்து இந்த எஃபர்ட் வந்து ஆட் பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு ஸ்க்ரோல் பண்ணிட்டு லாஸ்ட்டாக ஒரு இமேஜ் அந்த இமேஜுக்கு இந்த எஃபர்ட் வந்து ஆட் பண்ணிங்க. இப்போ ஸ்டார்டிங்கில் ஸ்க்ரோல் பண்ணிட்டு நீங்கள் காப்பி பண்ண லேயர் வந்து லேயர் காப்பியில் போட்டு பேஸ்ட் 3 லேயர் கிளிக் பண்ணி நீங்கள் ஆட் பண்ண லேயர் வந்து ஆட் ஆகிடும். ஆட் ஆகிடும் மேலே செட்டிங் போல் ஏர் ஆஃப் கிளிக் பண்ணிட்டு வீடியோ செட்டில் செக் பண்ணிட்டு எக்ஸ்போர்ட்ன்ற பட்டன் கிளிக் பண்ணி வீடியோ வந்து எக்ஸ்போர்ட் ஆக ஸ்டார்ட் ஆகிடும். வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எக்ஸ்போர்ட் ஆகினா சேவ் ஆஃப் கிளிக் பண்ணி ஆட்டோமேட்டிக்காக உங்கள் கேலரி வந்து சேவ் ஆகிடும். இதே மாதிரி நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.